கேரளாவில் இருக்கின்ற நம்ம பரம்பிக்குளம் அடர்ந்த வனப்பகுதி. மிகப்பெரிய மரங்களை தேடி வெட்டுவதற்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அங்கு வாழும் ஆதிவாசிங்க. அவங்க தேடினது போலவே 2 பெரிய மரம் அருகருகே ஒன்றுக்கொன்று உறுதுணையாக இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டு அதில் ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து வெட்ட ஆரம்பித்தார்கள். வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே மரத்திலிருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி சிறிது நேரத்திலேயே ரத்தம் ஆறா ஓட ஆரம்பித்தது. அந்த இடமே இரத்த காடா மாறி அந்த மரம் பெரும் சத்தத்துடன் கீழே விழுந்தது. அனைவரும் பயந்து போய் நடுங்கி போனாங்க. அந்த மரத்தின் துணையாக நின்ற இன்னொரு மரத்தை கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டார்கள். அந்த மரத்தை ஒவ்வொரு வருடமும் கும்பிட ஆரம்பித்தார்கள். வெட்டும்போது ரத்தம் வந்ததால் கன்னிமரம் என்று பெயர் வைத்தார்கள். அதுதான் இன்று கன்னிமாரா தேக்கு. இன்றும் அந்த மரம் 485 வருடம் கடந்து உயிருடன் இருக்கிறது. உலகிலேயே அதிக வயதுடைய வாழும் தேக்கு மரம். கானகத்தோட ராஜமாதா கன்னிமாரா. கன்னிமாரான்றது வந்து கன்னி மரம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இங்கே இருக்க ட்ரைப்ஸ் வந்து இது மாதிரி இன்னொரு மரம் இருக்கதான் வெட்டியிருக்காங்க. அதுலேருந்து ரத்தம் வந்திருக்கு. அதுலேருந்து அதை வந்து ஒரு தெய்வமாக வழிபட்டுட்டு இருக்காங்க. இந்த வனம் வந்து முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. இதில் நிறைய சிறப்புகள் இருக்குது. வரும்போதே பார்த்திங்கன்னா, அதாவது பூமி வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுத்தமாக பியூராக இருக்குது. இப்போ இந்த மரத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து கட்டி பிடிச்சா 7 பேர் நல்ல வளர்ந்த 6 அடி உயரம் உள்ள ஒரு 7 பேர் வந்து கட்டி பிடிச்சா மட்டும்தான் வந்து இந்த மரத்தை வந்து சுற்றிலும் கட்டி பிடிச்ச முடியும். அதோட டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 7.15 போட்டிருக்காங்க. வயசு வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போர்டில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 465 வருஷம் மரம் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்க சொல்லிக்கிறவங்க லோக்கலாக சொல்லியிருக்காங்க 550 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் இந்த மரம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மரம் வந்து என்னென்னா, இந்த 550 வருஷம் மரம் உலகத்திலே வந்து இங்கே தான் வாழும் ஒரு தேக்கு மரம். இந்த மரத்தோட குழந்தைகள் தான் வந்து இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற காட்டில் இருக்கிற தேக்கு மரங்கள். அதனால தான் வந்து என்னென்னா, நம்ம இங்கே வந்து இந்த தேக்கு மரம் எங்கே இருக்குது, இதோட விதைகள் எப்படி இருக்குது. இப்போ நாங்கள் வந்திருக்க சீசன் வந்து ரொம்ப அருமையான சீசன். எல்லா தேக்கு மரம் வந்தோன்னா பூ பூத்துருச்சு. இப்போ பாருங்களேன், அந்த மரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 550 வருஷம் சொல்கிறாங்க. அந்த மரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பூ பூத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் காய் வந்துடும். அந்த இன்னொரு 3 மாதத்தில் காய் வரும். இந்த மரத்துலேருந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். இதோட சுற்றி இருக்கிற மரங்கள்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். இது சுற்றி இருக்கிற மரங்களே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 வருஷத்து மரமாக தான் இருக்கும். அதாவது வந்து இந்த மாதிரி வந்து நாடன். சரி, வந்து பேர்லாம் சொல்ல தெரியாது. ஒரிஜினல் நாடன், அதாவது வந்து நாடன் நிலம்பூர். ஆமாம், இது வந்து லோக்கல் வெரைட்டி. சரி, இந்த ஊரோட லோக்கல் வெரைட்டி. இது வந்து ஹைபிரிட் கிடையாது, எதுவும் கிடையாது. பர்மாங்கிறது சொல்றது வந்து உங்களுக்கு பெருமை தானா வழிய. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பர்மா வந்து கம்பேர் பண்ணி நிக்க முடியுமா ஏதாச்சும்? இந்த இடத்துல வந்து பர்மாவுக்கு இடமே இல்ல. சரி, நாங்க கேரண்டி. இந்த தேக்குங்கிறது வந்து நம்ம இதா பேசல. சரி, பர்மாவை வந்து நம்புறவங்களுக்கு தான் பர்மா. ஆனா இதை பார்த்தவங்களுக்கு பர்மா ஒண்ணுமே கிடையாது.